வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்மள பல பேர் கஷ்டப்படுற சில பொதுவான உடல்நல பிரச்சனைகளுக்கு பின்னாடி ஒரு ரகசிய காரணம் இருக்கு. இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க ஆரோக்கியத்த பத்தின உங்க பார்வை மொத்தமா மாறிடும் பாருங்க. இந்த கேள்வி நம்மள பலருக்கும் இருக்கும் இல்லையா? ஏன் எப்போ பார்த்தாலும் டயர்டா இருக்கு? எவ்ளோதான் ட்ரை பண்ணாலும் வெயிட் மட்டும் குறையவே மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்? வாங்க, அததான் இன்னைக்கு நாம கண்டுபிடிக்க போறோம். சரி, நாம பொதுவா என்ன நினைப்போம்? சரியா சாப்பிடல, எக்ஸர்சைஸ் பண்ணல, அதான் காரணம்னு நினைப்போம். ஆனா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், உண்மையான மறைஞ்சிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நாம எப்போ சாப்பிடுறோம் அப்படிங்கறதும், அதனால நம்ம ஹார்மோன்கள் எப்படியெல்லாம் குழம்பி போகுதுங்கிறது தான். வாங்க, இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் மையப்புள்ளி என்னன்னா சர்கேடியன் ரிதம். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்புக்குள்ளேயே இயற்கையா இருக்கிற ஒரு 24 மணி நேர கடிகாரம். இது பாட்டுக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கும். நம்ம தூக்கம், பசி, எப்போ எனர்ஜியா ஃபீல் பண்ணணும்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு மாஸ்டர் கிளாக் இதுதான். ஆனா, இந்த மாஸ்டர் கிளாக் மட்டும் தனியா வேலை செய்யாது. இது ஒரு பெரிய மியூசிக் கச்சேரிய நடத்துற மாதிரி. அந்த கச்சேரியோட முக்கியமான கலைஞர்கள் யாரு தெரியுமா? நம்ம ஹார்மோன்ஸ் தான். ஒவ்வொன்னும் அதுக்கான சரியான நேரத்துல சரியான வேலைய செஞ்சாதான் நம்ம உடம்புங்கிற இந்த கச்சேரி சூப்பரா நடக்கும். முதல்ல நம்ம பார்க்க போறது மெலட்டோனின். இது நம்ம தூக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன். இத இருட்டோட நண்பன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்லைட பாருங்க, எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னு. மெலட்டோனின் எப்படி கரெக்டா டைம் ஃபாலோ பண்ணுது பாத்தீங்களா? சாயங்காலமாகி இருட்ட ஆரம்பிச்சதும் இதோட உற்பத்தி அதிகமாகி நமக்கு தூக்கத்தை வர வைக்கும். காலையில வெளிச்சம் வந்த உடனே இதோட உற்பத்தி ஸ்டாப் ஆயிடும், நம்மளும் முழிச்சுடுவோம். சிம்பிள். அடுத்தது கார்டிசால். நிறைய பேர் இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இதுதான் நம்மள காலையில எழுப்பி விடுற நேச்சுரல் அலாரம். இந்த கார்டிசால் அதிகாலையில அதோட பீக் லெவலுக்கு போய் நம்மள பெட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்க வைக்கும். அப்புறம் நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா அதோட அளவு குறைஞ்சிட்டே வந்து ராத்திரி மெலட்டானின் வேலை செய்யறதுக்கு வழிவிடும். இந்த சைக்கிள் மட்டும் கரெக்டா நடந்தா பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி. நம்ம தூங்கும்போது நம்ம உடம்பு சும்மா ரெஸ்ட் மட்டும் எடுக்கிறதில்ல, அப்போதான் ஒரு பெரிய ரிப்பேர் வேலையே நடக்குது. அந்த ரிப்பேர் டீமோட ஹெட் தான் இந்த வளர்ச்சி ஹார்மோன். நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது தான் இந்த ஹார்மோன் சுரந்து பகல்ல டேமேஜ் ஆன செல்களை எல்லாம் சரி பண்ணி நம்ம உடம்ப அடுத்த நாளுக்கு ரெடி பண்ணுது. அதனாலதான் சொல்றாங்க நல்லா தூங்குங்கன்னு. அந்த ஆழ்ந்த உறக்கம் ரொம்பவே முக்கியம். கடைசியா, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் இன்சுலின். இது நம்ம பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதோட மட்டும் நிக்காது. நாம எப்போ சாப்பிடுறோங்கிறத பொறுத்து நம்ம உடம்பு கொழுப்பை சேமிக்கணுமா இல்ல எனர்ஜியா யூஸ் பண்ணணுமான்னு முடிவு பண்றதே இந்த இன்சுலின் தான். இங்கேதான் அசல் விஷயமே இருக்கு. பகல் நேரத்துல நம்ம உடம்பு இன்சுலினை ரொம்ப சூப்பரா பயன்படுத்தும். ஆனா ராத்திரி நேரத்துல அதோட சென்சிட்டிவிட்டி, அதாவது அதை ஏத்துக்கிற திறன் ரொம்பவே குறைஞ்சிடும். இதனால என்ன ஆகும்? ராத்திரி லேட்டா சாப்பிடுற சாப்பாடு எனர்ஜியா மாறாம நேரடியா கொழுப்பா சேமிக்கப்படுறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். இப்ப பாருங்க, நம்ம உடம்போட இந்த இயற்கையான கடிகாரத்தோட சேர்ந்து நாம வாழ்ந்தா காலையில எழும்போது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ராத்திரி நிம்மதியான தூக்கம் வரும். ஆனா இந்த கடிகாரத்தை நாம மதிக்காம கண்ட நேரத்துல சாப்பிட்டு தூங்காம இருந்தா காலையில எழுந்திருக்கவே முடியாது, மந்தமா இருக்கும். ராத்திரியில தூக்கமே வராது. இது ஒரு சர்க்கிள் மாதிரி நம்மள மாட்டி விட்டுரும். நம்ம உடம்போட இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை நாம கண்டுக்காம விடுறதால வர்ற விளைவுகள் சாதாரணமானது இல்ல. தூக்கமின்மை, உடல் பருமன், டயபெட்டிஸ், விடாத மன அழுத்தம், செரிமான பிரச்சனைகள்னு சொல்லி பெரிய பெரிய நோய்களுக்கு இதுதான் ஆரம்ப புள்ளியா இருக்கு. இவ்ளோ பிரச்சனைகளை கேட்டதும் பயப்படாதீங்க. இதை சரி செய்ய ஒரு வழி இல்லாமலா இருக்கும்? நிச்சயமா இருக்கு. அந்த சொல்யூஷனை நோக்கி தான் நாம இப்போ போக போறோம். அந்த தீர்வோட அடிப்படை தத்துவம் இந்த ஒரு வரியில இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. நாம என்ன சாப்பிடுறோங்கிறத விட எப்போது சாப்பிடுறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ஒய் டயட்டோட மைய கருத்து. இந்த ஒயிட் டயட்டுங்கிறது ரொம்ப கஷ்டமான டயட்டோ இல்ல மாத்திரை மருந்துகளோ கிடையாது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம உடம்போட இயற்கையான கடிகாரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது தான். முதல்ல நல்லா தூங்கறதுக்கு என்ன பண்ணலான்னு பாப்போம். ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான டிப்ஸ். தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன், டிவி, லேப்டாப் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. அதிலிருந்து வர்ற நீல ஒளி உங்க தூக்க ஹார்மோனான மெலட்டோனினை சுரக்க விடாது. காலையில எழுந்ததும் ஒரு 15 நிமிஷம் வெயில்ல நில்லுங்க. அது உங்க பாடி கிளாக்க கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிவிடும். நம்ம பாட்டிங்க சொன்ன மாதிரி சூடான பால்ல கொஞ்சம் மஞ்சள் கலந்து குடிக்கிறதும் இல்ல வெதுவெதிப்பான தண்ணியில குளிக்கிறதும் உங்க உடம்ப கூல் பண்ணி நல்ல தூக்கத்தை கொடுக்கும்.
அடுத்து வெயிட் லாஸ். இதுக்கு இருக்கிற ஒரே ஃபார்முலா நேரம்தான். முக்கியமா உங்க நைட் சாப்பாட்டை சீக்கிரமா, அதாவது ஒரு 7:30 மணிக்குள்ள முடிச்சிடுங்க. ஏன்னா அந்த நேரத்துக்கு அப்புறம் இன்சுலின் சரியா வேலை செய்யாது. அதோட நைட் நல்லா 7-8 மணி நேரம் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாம பசிய தூண்டுற ஹார்மோன்கள் கண்ட்ரோல்ல இருக்கும். இந்த ஒரு நம்பரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 12ல இருந்து 14. உங்க நைட் சாப்பாட்டுக்கும் அடுத்த நாள் காலை சாப்பாட்டுக்கும் நடுவுல குறைஞ்சது 12ல இருந்து 14 மணி நேரம் கேப் இருக்கணும். இந்த நேரத்துல தான் உங்க உடம்பு ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற கொழுப்பை கரைச்சு எனர்ஜிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் ஃபேட் பர்ன் பண்றதுக்கான நேச்சுரல் வழி. அப்போ மொத்தத்துல விஷயம் இதுதான். நம்ம உடம்புக்கு எதிரா போராடுறத விட்டுட்டு அதோட சேர்ந்து வேலை செஞ்சாலே போதும். ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்கு. எந்த மாத்திரையும் தேவையில்ல, கடுமையான டயட்டும் தேவையில்ல. சரியான நேரத்தை கடைபிடிச்சா மட்டும் போதும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். உங்க உடம்புக்குன்னு ஒரு டைம் டேபிள் இருக்கு. நீங்க அந்த டைம் டேபிள் படி வாழ்றீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்க பதில்ல தான் உங்க ஆரோக்கியத்துக்கான ரகசியம் ஒளிஞ்சிருக்கு.